Hello students, welcome back to Catalytic Chemistry classes. Today classes la organic chemistry topics la irundhu ஒரு important naming reactions தான் பார்க்க போறோம். அதாவது Favorsky rearrangement reaction. ஸோ இந்த ஒரு டாபிக் அப்படின்றது சிஎஸ்சிஆர் நெட் கேட் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இந்த வீடியோவோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோஸை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். இஃப் யூ லைக் மை கிளாஸஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கேட்டலிஸ்டிக் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். Favorsky rearrangement reaction பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் Favorsky rearrangement reaction? இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஆல்ஃபா ஹாலோ கீட்டோன்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ஆசிட் டெரிவேட்டிவ்ஸாக மாறும் when they are treated with a base. Okay, so alpha halo ketones when they are treated with a base, it is converted into acid derivative. ஓகே, ஸோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்டர்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸோட ஸ்டார்டிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹேலோ கீட்டோன்ஸ். இந்த நேமை கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆல்ஃபா ஹேலோ அப்புறம் ஒரு கீட்டோன் இருக்கும். ஸோ ஒரு கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்பில் ஆல்ஃபா கார்பனில் ஒரு ஹேலோஜன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் ஆல்ஃபா ஹேலோ கீட்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் RCH2 COO-BR. ஸோ இப்போது இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இந்த கீட்டோனோட கார்பனோட ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய கார்பன்ஸை தான் நம்ம ஆல்ஃபா கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரோஜன்ஸ் ஆல்ஃபா ஹைட்ரோஜன்ஸ் அண்ட் ஹேலோஜன்ஸை ஆல்ஃபா ஹேலோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் கால்டு ஆல்ஃபா ஹேலோ ketones. Okay, when these alpha halo ketones are treated with a base, it can converted into ester. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் Favorsky rearrangement reaction. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு டேக் an example. Here I'm going to take an example 2-bromo cyclohexanone compound எடுத்துக்கிறேன். So this is an example for alpha halo ketones. இந்த carbonyl குரூப்புக்கு alpha positionல இந்த Br வந்து இருக்கு. So this is an example for alpha halo ketones. When it was treated with a base and this one it is converted into acid. சரிங்களா? ஒரு base வச்சு நம்ம react பண்ணோம் அப்படின்னா it is converted into acid. Now I am going to take a second compound. Okay, so this is also alpha halo ketones. அதாவது இங்க chlorine நம்ம எடுத்துக்கிறோம் alpha positionல. When it react with a sodium methoxide ion, okay, it is converted into ester convert ஆகும். சரிங்களா? அதாவது acid derivatives. Okay, so it is converted into ester. Now these are the examples for Favorsky rearrangement reaction. Now we are going to discuss about mechanism for this rearrangement reaction. Okay. So first step என்ன நடக்கும் அப்படின்னா இந்த reactionsல formation of carbanion தான். அதாவது here I am going to take 2-bromo cyclohexanone compound எடுத்துக்கிறேன். When it was treated with a sodium methoxide. Okay, sodium methoxide பார்த்தீங்க அப்படின்னா it can act as a base here. Okay, in this compound here it act as a base. So this base is going to abstract the acidic hydrogen. அதாவது ஆல்ஃபா பொசிஷனில் இருக்கக்கூடிய இங்கே ரெண்டு ஹைட்ரோஜன்ஸ் இருக்குது, ஒரு ஹைட்ரோஜனை இது அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் பேஸ் இஸ் கோயிங் டு டேக் திஸ் ஹைட்ரோஜன் அண்ட் இட் கேன் ஃபார்ம் த கார்பானியான். ஓகே, ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் கார்பானியான் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா திஸ் பேஸ் இஸ் கோயிங் டு அப்ஸ்ட்ராக்ட் திஸ் அசிடிக் ப்ரோட்டான். நவ் திஸ் பாண்ட் மூவ் டு லைக் திஸ். ஸோ டியூ டு திஸ் ரீசன் வி கேன் ஃபார்ம் த கார்பானியான். ஓகே, இந்த இடத்துல இப்போ கார்பானியான் வந்து ஃபார்ம் ஆகும். Now this carbanion is going to attack this alpha bromine. Okay, so இது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு 3-membered ring வந்து கிடைக்கும். So it can attack the intramolecular nucleophilic substitution reaction மாதிரி சொல்லலாம். So it is a backside attack. So it is SN2 reaction mechanism தான் ஃபாலோ பண்ணும். சரிங்களா? ஸோ அப்போ it can form ஒரு cyclopropane அப்படின்ற ஒரு 3-membered ring வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ see a cyclopropanone அப்படின்ற மாதிரியான ஒரு 3-membered ring.
Okay, so it is highly unstable. Why? Because it is a 3-membered ring, a highly strained ring also, and it is ready to cleave. Okay, இந்த bond வந்து ஈஸியா வந்து உடைஞ்சு போகும். So இந்த reactionsல ரொம்ப important. என்ன மாதிரியான intermediate ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. So all the reactions, okay, Favorsky rearrangement reactionsல பாத்தீங்கன்னா ஒரு cyclopropane அப்படின்ற ஒரு intermediate வந்து ஃபார்ம் ஆகும், and it is ready to cleave when it was treated with the methoxide ion. Okay, here the methoxide ion is act as a nucleophile. Okay, so this nucleophile is going to approach the carbonyl carbon, அதாவது இந்த கார்பனை போய் அட்டாக் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த டபுள் பாண்ட் வந்து இட்ஸ் மூவ் டுவோர்ட்ஸ் த ஆக்சிஜன். நவ் இட் கேன் ஃபார்ம் த anion, ஒரு anionic காம்பவுண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஒரு OCH3 and O minus. Okay, now next step என்ன ஆகும் அப்படின்னா, again this minus charge it's come into the make a double bond with the oxygen. அப்போ என்ன ஆகும், இந்த cyclopropane இந்த ring வந்து there are two possibility to break the ring. Okay, so ஒன்று either ஃபர்ஸ்ட் சைட், இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிரேக்கேஜ் இருக்கலாம், இது செகண்ட் பிரேக்கேஜ். ஆனால் இந்த சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா ஹைலி சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால நம்ம என்னக்கலாம், ஏதாவது ஒரு சைடை நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஒய், பிகாஸ் நம்ம எந்த சைடு கிளீவேஜ் பண்ணாலும் வி கெட் அ சேம் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஸோ அதனால் ஐ எம் கோயிங் டு டேக் ஏதாவது எய்தர் 1 or 2. ஓகே, இஃப் ஐ டேக் 1, ஓகே, ஸோ ஹியர் வாட் ஹேப்பன், C double bond O and OCH3. ஓகே, அண்ட் at this position பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஏன்னா இந்த பாண்டில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானும் மூவ் ஆயிருக்கு. ஸோ வி கேன் ஃபார்ம் த நெகட்டிவ் சார்ஜ், ஒரு ஆனியான் இருக்கு. நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரோட்டனேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அடிஷன் ஆஃப் ப்ரோட்டனேஷன், சரிங்களா. ஸோ ஒரு H+ நம்ம ஆட் பண்ணும்போது, எஸ்பெஷலி இந்த இடத்துல என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா மெத்தனால் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ வி கெட் அ ஃபைனலி எஸ்டர் இஸ் த ப்ராடக்ட். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒரு சிமெட்ரியை எடுத்துட்டோம். ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு அன்சிமெட்ரிக்கல் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்படி வந்து இந்த க்ளீவேஜ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிஃபோர் கோயிங் டு ஸ்டார்ட் த செகண்ட் எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு கிவ் ஆன் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் நான் கொடுக்குறேன். இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் தான் உங்களால் வந்து கரெக்டான டைரக்ஷனில் க்ளீவேஜ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ரிங் ஓப்பனிங் ஆர்டர் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ ரிங் ஓப்பனிங் ஆர்டர் ஆஃப் anions, சரியா. ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறது அசிட்டைலீன் anion. ஸோ CH triple bond C minus, it is highly stable. Next one PH thrice C minus. Okay, triphenyl methane anion and diphenyl methane anion and benzyl anion. Okay, benzyl anion. Next வந்து பார்த்தீங்கன்னா allyl சொல்லலாம், benzylனா next allyl anion. After that ஒரு primary, okay, CH3 CH2 minus. Okay, so ஒரு primary anion. Next secondary. Okay, carbon atom பொறுத்த வரைக்கும் primary, secondary, tertiary தான் stability order, we know very well. Okay, secondary. The last one CH3 thrice C minus. Okay, so it is a tertiary. ஓகே, ஸோ இந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சாதான் கரெக்டான டைரக்ஷனில் க்ளீவேஜ் பண்ண முடியும், சரிங்களா. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கலாம். ஸோ ஹியர் ஐம் கோயிங் டு டேக் PH, CH2-வை நம்ம கன்வீனியன்ட்டுக்கு நான் இப்படி எழுதிக்கிறேன், C double bond O, then CH2 Cl. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஆல்ஃபா ஹேலோ கீட்டோன், ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, when it was treated with a base. ஓகே, ஸோ அல்காக்சைடு அயான், சோடியம் அல்காக்சைடு எடுத்திருக்கோம், sodium methoxide, right. So it's going to abstract the acidic proton from alpha carbon. Okay, so it can form the carbanion in the first step. So we get PH CH minus and C double bond O CH2 Cl. Okay, இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, this negative charge is going to attack this carbon and இந்த Cl வந்து eliminate ஆகும். Okay, so intramolecular nucleophilic addition அப்படின்னு சொல்லலாம். So due to this reason it can form the cyclopropane ring வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். Okay, cyclopropane என்ற ஒரு ring வந்து ஃபார்ம் ஆகுது. Now this ring is a highly unstable, we know very well. Now it's going to react with the ஒரு nucleophile attack. Okay, next step. Okay, so methoxide ion அப்படின்றது ஒரு nucleophile. First stepல it can act as a base and second stepல it going to act as a nucleophile. So this nucleophile is going to attach the carbonyl carbon. So நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நெக்ஸ்ட் ஒரு anion காம்பவுண்ட் கிடைக்கும்.
okay, CHO minus and OCH3. Now the negative charge on oxygen move towards carbon, so due to this reason it can form the carbon oxygen double bond. இப்போ இந்த கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் கிளீவேஜஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் அண்ட் செகண்ட் டைப் ஆஃப் கிளீவேஜ். ஸோ நம்மளுக்கு எந்த சைடு வந்து இது ஹைலி பாசிபிள் ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளீவேஜ் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் நம்ம கிளீவேஜ் எடுத்தோம் அப்படின்னா ஸோ கார்பன் ஆனியான் இங்கே வந்து எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். PH CH minus and CH2 C double bond O OCH3. okay, now the negative charge is formed here. now இப்போ நம்ம செகண்ட் ரூட் எடுத்தோம் அப்படின்னா எங்கே ஃபார்ம் ஆகும் PH CH C double bond O OCH3. so next CH2 minus. okay, so there are two possibilities. இது மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இதில் எது பாசிபிள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் பாசிபிள். ஒய் பிகாஸ் இங்கே ஆனியான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பென்சைல் ஆனியான் மாதிரி இருக்குது. PH ஒரு ஃபினைல் ரிங் பக்கத்தில் கூடிய CH இருக்குது. பட் இன் திஸ் கேஸ் இட் இஸ் ஒரு பிரைமரி ஆனியான் தான். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் அ பிரைமரி ஆனியான். ஸோ இட் ஃபாலோஸ் த ஃபர்ஸ்ட் ரூட். ஓகே, ஸோ ப்ரோட்டனேஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா வாட் வி கெட். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மெத்தனாலில் ப்ரோட்டனேஷன் நடக்கும். ஸோ CH, ஸோ ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ஷன் நடந்தால் CH2 C double bond O OCH3. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ எஸ்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஃபெவோஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, அந்த ஆர்டர் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் கண்டிப்பாக வந்து கரெக்டான டைரக்ஷனில் ரிங் வந்து ஓப்பன் பண்ண முடியும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸஸில் வந்து we are discussed about Favorsky rearrangement reactions சொல்லி பார்த்துருக்கோம். இந்த கிளாஸஸில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது Q&A செஷனில் we are going to discuss one of the previous year problem தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். and this question from IIT JAM 2015ல கேட்ட ஒரு கொஷின். ஓகே, the question is ஒரு ஆல்ஃபா ஹேலோ கீட்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. it was treated with sodium methoxide in the presence of methanol and it gives the compound. ஸோ இங்கே வந்து 4 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ABCD அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் செஷனில் லீவ் பண்ணுங்கள். If you like my classes, please like, share and subscribe to Catalyst Chemistry classes. Thank you.